என்ன ஆட்சி நடக்குது? சும்மா ஏதாவது ஒரு ஆட்சி நடத்தணுங்கிறதுக்காக ஆட்சி நடத்துறாங்க. இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. அதிகபட்சம் ஆனா 6 மாசம் இந்த ஆட்சி. நான் சேலஞ்சா சொல்றேன், 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம். அந்த பேரம் தான் பேசி போயிட்டாங்க. குதிரை இல்ல, ஒட்டகம் பேரம் பண்ணாங்க. அந்த ஒட்டகம் நடக்காது. காவல்துறை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையிலும் இதற்கு முன்னாலே வருவானு நம்முடைய மத்திய அரசினுடைய இடி ஒவ்வொரு இல்லங்களில் சென்று ஆய்வு செய்து அதை பற்றி மாநில அரசுக்கு தொடர்பு கொண்டு ஏன் இவர்கள் மீது வெல்த் கேஸ் போடவில்லை என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறதை தவிர வேறு ஒன்றுமில்லை. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் சிறந்த ஆட்சி நடத்த வேண்டிய என்ற நோக்கம் தவிர வேறு ஒன்றுமில்லை. அதைத்தான் அவர் செய்து வருகிறார். அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தினார் என்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அதற்கு பதில் சொல்ல இயலும். அவர் என்ன பேசினார்னு எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன மாதிரியான அவதூறாக முதல்வருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்ற எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ கேவலமாக பேசினார் தெரியும். அவர் இந்த மாதிரியான வாய்க்கொழுப்புல தேவையில்லாமல் அவதூறாக எவ்வளோ மோசமாக இது அவங்க கலைஞர் கருணாநிதி காலத்திலேருந்து இப்படி தான் இருக்கும். ஏதாவது குடும்பத்தினரை பற்றி பேசுறது, ஏதாவது கேவலமாக பேசுறது, இது மாதிரி அந்த காலத்துலேருந்து கருணாநிதி காலத்துலேருந்து இப்படி தான் அவங்களுடைய வழக்கமே. திமுகவுடைய வழக்கமே அப்படி தான் தனிப்பட்ட முறையில் மோசமாக விமர்சனம் பண்ணுறது. ஸோ அவருடைய ஆன்டிசிபேட்டரி பெயில முன்ஜாமீன் ரத்து செய்த அடிப்படையில் இன்றைக்கி காவல்துறை அது எல்லாம் யூஸ்வலாக நடக்கிற விஷயம்தான். முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டால் கைது செய்யப்படுவார்கள். கைது செய்யப்பட்டால் நீங்கள் அவங்க பெயில் போடணும். இதை நார்மல் நடைமுறை தான். ஸோ அதற்காக அவர் பேசியதற்கு வழக்கு போடாமல் இருக்க முடியாது. ஸோ அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னைக்கு தோல்வி பயத்தில் எல்லா திமுகவும் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. முன்ன இருந்த காலகட்டங்கள்னா ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் நடக்கும்போது திமுகவினர் அவங்களுக்கு வசதியாக அவங்க ஏரியாவில் இருக்கிற புதிதாக வந்த அதிமுக அமைச்சர்கள் யாரையாவது பிடிச்சி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் இந்த காலங்களில் இவங்க நடந்துச்சு. இந்த ஆட்சியில் அண்ணன் விஜய் தலைமையிலான முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் யாரையும் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஊழல் செஞ்சால் வழக்கு, தப்பு செஞ்சால் வழக்கு, தேவையில்லாமல் மக்களையும் பெண்களையும் அவதூறாக பேசினால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். எந்த திமுக அமைச்சரும் யாரையும் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஊழலுக்கு ஒரு பணத்தை கொடுத்து காம்பன்சேட்டும் பண்ண முடியாது. நீங்கள் எங்கேயும் ஊழல் கிடையாது, எதுலேயும் ஊழல் கிடையாது. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதில் சொல்லியிருக்காரு, அவரை ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்கள் தமிழக வெற்றி காலத்தில் என்றைக்கும் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அவர் அது அவருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை, ஒரு கேவலமான நபரை, அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான இன்னைக்கு தென் தமிழகத்தில் அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்துலேருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனால அங்கே 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் நபர்கள் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிக்கிறதுல சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு அதை திசை திருப்புறாராம். அவ்வளோ பெரிய அறிவாளி அவர் பெருசாக திசை திருப்புறதா நினச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செஞ்சிடலாம். அவரெல்லாம் ராஜினாமா இல்லை, அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி காலத்தில் சேர்த்துக்க மாட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.